ஆக்க நினைக்கக்கூடிய, அதாவது சித்து விளையாடலாக செய்ய நினைக்கின்ற அந்த பவயோகிகள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, தீவினையாளரே என்று பேசுகிறார். அவர்கள் நல்வினை இல்லாதவரே என்று பேசுகிறார். யோக நிலை கைவர பெறுகிறது, பயிற்சினால கைவர பெற்றுவிட்டான். ஆனால் அந்த நிலையிலும் அவன் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, திருவருளை பெற இயலாத நிலை இருக்கிறதுன்னு சொன்னா அவன் தீவினையாளராக கருத வேண்டியவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். அப்போ கேசரி யோகத்தால் இந்த யோக ஆசிரியனாகின்ற சிறப்பு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், சிவபெருமானையே முதல்வனாக உணர்கின்ற உணர்வில் நின்று யோகத்தை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நமக்கு அட்டமா சித்திகள் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த எண்ணத்தோடு யோகம் பயிலுகின்றவர்களுக்கு திருவருள் வாய்க்காது என்று பேசுகிறார். தீவினையாட திகைத்து அங்கு இருந்தவர் நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமே என்று பேசுகிறார். அதாவது தீவினை ஆட, முன் செய்த தீவினை வந்து விளையாட திகைத்து அங்கிருந்தவர், அந்த தீவினையை போக்கிக் கொள்ளுகின்ற வழியறியாது திகைத்து இருக்கக்கூடியவர். நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை. கேசரி யோகத்தை செய்தால், கேசரி யோகத்தை செய்தால் அந்த தீவினையெல்லாம் அகன்று போய்விடும். அது மட்டும் இல்ல, பாவினை நாடி பயனற கண்டவர். பாவினைனா பரவிய வினைன்னு அர்த்தம். பாவினைனா பரவிய வினை. அதாவது இதற்கு முன்னாடி பரவிய வினையாக இருக்கக்கூடிய அந்த தீவினையனுடைய பயனை கண்டவர்கள், பயன் விலகும்படியாக கண்டவர்கள். தேவினையாடிய தீங்கரும்பாமே, இங்க தேன்னா சிவபெருமான் இல்லையா, சிவபெருமானோடு கூடுகின்ற, சிவபெருமானோடு கூடுகின்ற அந்த நிலையை பெற்றவர்களுக்கு இனிய கரும்பு போன்ற திருவருள் கிடைக்கும் என்று பேசுகிறார். தேவினையாடிய தீங்கரும்பாமே என்று பேசுகிறார். அப்போ முன் செய்த தீவினை வந்து விளையாட, அந்த தீவினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற வகையறியாமல் திகைக்கக்கூடியவர்கள் இந்த கேசரி யோகத்தை பயின்றால் அதனுடைய விளைவாக, கேசரி யோகத்தின் பயனாக அந்த தீவினை அகன்று போகும். அப்படி தீவினை அகன்ற நிலையில் சிவனோடு கூடி கழிக்கின்ற அந்த திருவருள் வாய்க்கும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக தீங்கரும்பாகவே